அவங்க கடையில என்ன ஆயிடுச்சு, ஒரு லேடி 15 வருஷமா ஒர்க் பண்ற லேடி வந்து நெறைய கிட்டத்தட்ட 40 கிலோ சில்வர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஓகே. அ வரிசையா டெய்லி அப்பப்போ, ம், ம். அப்பப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சமா எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க கண்டுபிடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, 40 கிலோ சில்வர் போயிருக்கேன்ட்டு அந்த கூட இருந்து யாரோ செக்யூரிட்டி பார்த்துட்டு, இவங்க ஏதோ இவங்க மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லவே, அப்புறம் அவங்கள கவனிச்சு பார்க்கும்போது, அவங்க வந்து எல்லா பணமாக்கி, ம், ம். வித்து, பைக் வாங்கி, கார் வாங்கி இந்த மாரி நெறைய விஷயம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் தலைமறைவாயிட்டாங்க. அவங்க ம். வந்து பயங்கர அப்செட்டா இருந்தாங்க அந்த ஓனர்ஸ். ஸோ அப்ப ம். அவங்க கடையில இந்த ஷோ முடிஞ்சு எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன ட்ரீட்டுக்காக கூப்ட்டுருந்தாங்க. அப்ப அங்க போயிருந்தபோது வேல்மாறல் படிச்சேன். ம், ம். கம்ப்ளீட்டா அவங்க சொன்னாங்க, "ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாரி ஆயிடுச்சு. வேல்மாறல் படிக்கிறீங்களா நீங்க எங்களுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்காக வந்து அங்க நின்னு வேல்மாறல் படிச்சேன் கம்ப்ளீட்டா. எல்லாரும் ரொம்ப நான் எல்லாருக்கும் சொன்னேன். ஒரு விதமா வந்து மனச வச்சு நீங்க கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நீங்க இது பண்ணுங்க. ப்ரே பண்ணுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேல்மாறல் படிச்சேன். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. முடிச்சு மறுநாள் அவரு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னாரு. இந்த ம். மாரி கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணிட்டோம் மேடம். கம்ப்ளீட்டா அந்த 40 கிலோ வெள்ளியும் ரெக்கவர் பண்ணிட்டோம். அந்த யாரு திருடுனாங்களோ அவங்களையும் புடிச்சு உள்ள போட்டாச்சு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம். நான் சொன்னேன் எனக்கு ஒரு மாரி சிலுத்துருச்சு. சிலிர்த்துருச்சு. ஸோ அப்ப வந்து அவர் வந்து வேல்மாறல் படிச்சு முடிச்ச உடனே, அவர் வந்து ரொம்ப உருகி போய் இந்த வேல வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாரு அன்னைக்கு. பண்ணாரு.